ராகேஷ் ராகேஷ் நான் தான் தேடிட்டு இருக்கேன். ராகேஷ் ஆளே காணோம். ராகேஷ் ஆளை காணுமா? செட்டில்மெண்ட் வரலான்னு தேடிட்டே இருக்கிறேன். அதானே நீக்கே அதிசயமா தான் விளையாடுறத கூப்பிடுற. இது என்னடா வம்பா இருக்குது, இவனை காணாம போயிடுச்சு. புவனா புவனா அங்க உட்காந்துக்கிறேன். ஓகே ராகேஷ் ராகேஷ் எங்க? ராகேஷ் எங்க? ராகேஷ் எங்க? ஆமா அவ்வளவுதான். ரொம்ப நாளா காணவே இல்லம்மா. எங்கம்மா ரொம்ப நாளா? ஐயோ எங்கம்மா போனாம? எனக்கே தெரியல. நானே அதான் உங்ககிட்ட கேக்குறேன். திருட்டு தரமா ஏதோ பண்ணிட்டு இருப்போம்மா. அவன் ஃப்ரெண்டு கூட பேசிட்டு இருப்போம்மா. ஆமாமா. போனுங்கெல்லாம் அங்கதான் இருக்குது. இல்லையே பழைய போன் காணுமா? பழைய போன் எல்லாமே அங்கதான் இருக்குது. எங்க போனான்னு தெரியல. ராகேஷ் ராகேஷ் வாமா அவனுக்கு கண்டுபிடிக்கலாம். ஐயோ சரி ஓகே வாங்க முதல்ல அவனை கண்டுபிடிக்கலாம். ராகேஷ் இங்க வந்துட்டியா? ஐயோ அந்த ராகேஷ் பாத்ரூம்ல இத குறஞ்சிருக்கான். இல்லையே இல்லையே. டேய் என்ன பண்ற சின்னு? நீ போ போ வராத போ போ போ. இது ஒரு ஆகாவடி. இதுல இல்லையா? இது இல்லம்மா. அம்மா ம் மா இங்க உட்கார்ந்திருக்காமா? டேய் ஏதோ பண்ணிட்டு இருக்கறம்மா. என்ன பண்ணிட்டு இருக்கறான்? ஜெல்லி 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 என்ன ஊட்டிட்டு என்ன திங்கற? இது ஜெல்லி பா. இது ராகேஷ் எனக்கு டேய் டேய் கொஞ்சம் தாடா வயலுக்கு கொஞ்சம் தாடா. டேய் இங்க வாடா டேய். அம்மா ஜெல்லி திங்கறம்மா. எனக்கு கொடுக்காம எனக்கு கொஞ்சம் தாடா. ஏய் ஏய் இங்க வாங்க பிள்ளைங்களா. ஏய் இங்க வாங்க பிள்ளைங்களா. என்ன பண்ணுவீங்க? அது கடையில வாங்கின ஜெல்லி நல்லாவே இருக்காது. அவனும் திங்கிறான். யாரோ ஓலமோக்க சீதி வச்ச மாதிரி இருக்கு. சீக்கிரம் அதை வேற வேணும்னு சண்டை போடுறீங்க. அம்மா ஏய் எதுல உனக்கு காசு கிடைச்சா? சின்னிச்சி என்னது அது என்னமா? ஜெல்லியா? ஓலமோக்க. ஜெல்லியாமா? ஆமா. அது ஏன் கொல கொலன்னு இருக்குது? அதைத்தான் அவனும் திங்கிறான் நீங்களும் கேக்குறீங்க. அம்மா நம்ம வீட்லயே செய்யலாமாமா? வீட்லயே செய்யலாம். வேணா வாங்க வீட்லயே செய்யலாம். சரியா? நிஜமா செய்யலாம். அதான் ஜெல்லிட்டு வாங்கிக்கிறோம் பாருங்க. சரி எல்லாரும் அவங்க அவங்களுக்கு விருப்பமான ஜெல்லி எடுத்து செய்யலாம் அவங்க. ஆனா ஒரே கலர் செய்யக்கூடாது. ஓகேவா? சரிம்மா. சேலஞ்ச். ஆமா எல்லாரும் கடைக்கு தானே போகணும். ஜெல்லி பொடி வாங்கினா அதே அதே அங்க பாரு. அவனை பாரு. டேய் அடே அடே வாங்க இந்த புட்ஸ் அப்படியே கடைக்கு போயிடுறா. ஏய் விழுந்துறாத நீ கொஞ்சம் வா. சீட் வேற பிஞ்சு போய் தான் இருக்குது. வா என்னமா ஓட்ட வீடு வெச்சிருக்கேன். டாடா பாய். மா இங்க இருந்து குதிக்கிட்டா. ஏய் வாடா கொஞ்சம். மா இங்க இருந்து புட்ஸ் அப்படியே டிசைன் பண்ண குதிச்சிட்டா. பேசாம இரு. இதான் சைடுல சொல்றேன். பாய். நானும் வரேன். A few moments later. இதுதான் நான் ஜெல்லி செய்ய தேவையான பாத்திரம். இதான் என்னோட பிளாஸ்டிக் கால் பாத்திரம். இது கப்பு ஜெல்லி. கப்பு ஜெல்லியா? ஆமா. அப்புறம் தட்டு ஜெல்லி. தட்டு ஜெல்லி. இது மாதிரி யாருமே சாப்பிட நம்ம எப்பயுமே கப்பு வாங்குறதுக்காக கப்பு ஜெல்லி. இது வந்து பிளாஸ்டிக் ஜெல்லி. ஓகே இப்போ ஜெல்லி செய்யறதுக்கு என்னென்ன ஃப்ளேவர் வாங்கணும்னு பார்க்கலாமா? அச்சு என்ன ஃப்ளேவர் வாங்கின? ஸ்ட்ராபெரி ஃப்ளேவர். நான் வந்து மேங்கோ ஃப்ளேவர் எடுத்திருக்கேன். நானும் என்ன மாதிரி டேஸ்டா இருக்கிற மாதிரி பைனாப்பிள் ஃப்ளேவர் எடுத்துருக்கிறேன். நான் வந்து செரி எடுத்துருக்கிறேன். ஐயோ ராஸ்பெரிடா இது. ராஸ்பெரி. பார்க்க செரி மாதிரி. ராஸ்பெரி எடுத்திருக்கோம். சரியா? இப்போ ஆளாளுக்கு ஒரு கலர் வெரைட்டியா சூப்பரா. ஆமா என்னோடது வந்து மஞ்சள் கலர்ல வரும். ஆனா இதுக்குள்ள நான் கலர் பொடி போட்டு பச்சை கலர் ஆக போறேன். அப்ப அது ஜெல்லியே இல்லை. அப்ப அது பைத்தியம் நினைப்பாங்க. அப்படின்னு நினைக்கல. ஆனா நான் மஞ்சள் கலர் தான் கொண்டு வர போறேன். ஓகே எல்லாம் அதுல இருக்கிற ஒரிஜினல் கலர் தான் இப்ப வந்து நம்ம செய்ய போறோம். சரி பாத்திரம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதுக்கு வந்து என்ன பண்ற அப்படின்னா ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி ஒரு பாத்திரம் எடுத்துட்டு இதுல 1.5 கப் தண்ணி ஊத்திக்கிறேன். 1 கப் தான் இருக்குது. இன்னொரு 1.5 கப் 1/2 கப் ஊத்துவோம்ல. ஊத்துன கப்பல் எடுத்து அங்க கொட்டிடுவோம். எதுக்கு? அப்படி இல்ல கை கழுவு இருக்கு. ஏய் போங்கடா.
தண்ணி நல்லா சூடாயிடுச்சு. இதுக்கப்புறமா இந்த ஜெலட்டின் எல்லாம் போட்டுக்கலாம். அது எங்கம்மா இருக்குது? என்னம்மா ஒரே கூலிங்கா இருக்குது. அம்மா ஜெலட்டின் எங்கம்மா போய் வாங்கணும்? இதுலயே இருக்குது பாரு. ஐயோ இதான். சரிம்மா. ஓகேவா? ஐயோ ஜெல்லி என்கிட்ட இல்லையா? சரிடா பள்ளி. ஏய் என்னோட ஜெலட்டின்ல பாத்தியா? டோரிமான் இருந்துச்சு. ஏய் சூடு வச்சிடாத சுருக்குன்னு. நான் கீ செயின். அப்ப எனக்கு காட்டெருமை இருக்குன்னு நினைக்கிறேன். ஏய் இங்க பாரு. அம்மா என்னம்மா அப்படியே போட்ட? ஆமா. கலக்கு 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 கலக்கு. டோரா மாதிரி கலக்குங்க. நல்லா கலக்குங்க ஏய் செல்லம். ஏன் இதுக்கு மேல வச்சிருக்கேன் தெரியுமா? என்னோட பிளேட் இது பண்றதுக்கு. ஐயோ அச்சு தீபாவளி கொண்டாடுறா. ஏன் அச்சு அப்படி வராது? அச்சு எங்களை மாதிரி பொறுமையா டச்சுங்க பாரு. நாங்க ஏதோ அவசரப்பட்டு பண்றோமா? வாழ்க்கையில பொறுமையா இருக்கு. ஏய் பயங்கர ஃப்ளேவரா ஸ்மெல் அடிக்குது. மேங்கோ. சூப்பரா அடிக்குதுமா. நல்லா அடிக்குது. யாரையும் தான் அடிக்கிறதுன்னு தெரியலம்மா. லோல்டு பண்றான் பாரு. அம்மா இது பிக்கிறக்கே 2 வருஷம் ஆகுது. நீ எப்போதான் போடுறதுன்னு தெரியல. இது எல்லாம் சூடா இருக்குதா? இல்லம்மா குளு குளுன்னு இருக்குதுமா. இருக்கு. என்னம்மா ஒரே நொறையா வருது. இப்போ நான் சர்க்கரை கலக்கிட்டு வந்துட்டேன். இங்கே பாருங்க. இதுக்கப்புறம் இந்த ஜெல்லி பவுடர் போட போகிறேன். எனக்கு வந்து ஒரு டோரிமான் gift வந்திருக்குது. அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா ஷாக் ஆயிடுவீங்க. பார்த்துக்கோங்க. எனக்கு ஷாக் அடிக்கலையே. ஜெல்லி பவுடர் போட்டு கலக்கு. ஒரு பொடி கூட விழுகல. உள்ள அப்படியே கட்டியாக இருக்கக்கூடாது. நம்ம வந்து கலரிட்டே இருக்கணும். அதுக்கப்புறம் வந்து இது என்ன பொடி? ஏதோ பொடி பைனாப்பிள் பொடி போட்டுருவோன்னு. ஐயோ இதை எங்கள் அம்மாவோட தட்டு. இந்த தட்டில் தான் வந்து அம்மு வந்து தினமும் விரும்பி சாப்பிடுவா. அதை நான் எடுத்துட்டு அம்மு மன்னிச்சிரு. ஓகே அப்பா ஒரு டிசைன் இது அப்படியே உள்ள போட்டேன்னா உருண்டை சூஸ் பண்ணுறேன். எப்பவுமே வாழ்க்கை ரவுண்டு. அதனால வந்து சூஸ் பண்ணுறேன் இதை. நானே இப்போ சர்க்கரை போட்டு தண்ணி நல்லா கலக்கி விட்டு எடுத்துட்டேன். இது ஓகே. இந்த பொடியை வந்து இப்போ போட்டு மிக்ஸ் பண்ணிடுவோமா? இப்போ என்னோட நட்டு போகிறேன். என்னோட சுடுது எல்லாமே ஒண்ணுக்கு ஒண்ணு மிக்ஸ் ஆகி போச்சு. உன்னோடது எல்லாத்தோடதும் வச்சாச்சு. வச்சிருக்கோம். ஓ நீ இன்னொன்னு வச்சிருக்கியா? தள்ளிக்கோங்க. ஊத்திடுவாங்க. அதான் கீழே சிந்து. ஊத்தினா கீழே ஊத்திட்டியா ராகேஷ்? தள்ளு. ஏய் இதெல்லாம் ஓகே கொட்டிருச்சு. அடுத்து 12 மணி நேரம் கழிச்சு நம்ம பார்க்கலாம் வாங்க. The next morning. ஓகே இன்னைக்கு வந்து நெக்ஸ்ட் டே ஆயிடுச்சு. இந்த நெக்ஸ்ட் டேயில் நைட்டே என்ன பண்ணேன்னா ரொம்ப ஃப்ரீஸ் ஆகி கல் மாதிரி இருந்தனால நான் வந்து கீழே ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுருந்தேன். அந்த ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுருந்தது எல்லாமே இப்போ வந்து நம்ம எடுத்து பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு யார் இதுலேருந்து வரலாம் அப்படின்னா நம்ம ராகேஷ் இதுலேருந்து வரலாம். ஓகேவா? ராகேஷ் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துடலாமா? இருடா அப்படியே கொட்டலாமா? அதான் அப்படியே கொட்டலாம். டன் டடாய். ஏய் தட்டி எங்கேயாவது உடஞ்சிட போகுது. சூப்பரா வந்துருச்சு. செமையா இருக்கு. அம்மா இதே தட்டலாமா? இது அதே தட்டு. இரு 1 2 3. வாவ் செம அழகா வந்துருச்சு. ஜெல்லி வந்து சூப்பரா வந்துருச்சு. கொஞ்சம் தண்ணி மாதிரி இருந்தது ஆனாலும் செமையா வந்துருச்சு. இனி அடுத்தது என்னோடது. உன்னோடது. இது லாஸ்ட்ல பாத்துக்கலாம். ஓகேவா? ஒண்ணுதான் செஞ்சியாமா? 2. இது உன்னோட இருக்கா? ஓ வாவ். ஐயோ ரொம்ப குளு குளு குளு. கலரே தெரியல இதுல. ரெட் கலருங்கிறனால தெரியல. இதுல வைக்கலாம். இரு
ஏன்னா மூக்கு புடப்பா இருந்தா யோசிக்க தோணும் கொஞ்சம் சூப்பரான கலரா வந்துருச்சு. ஐ திங்க் இந்த கலருங்க எல்லாம் இது வேணா தெரியும், அதுவும் தெரியும். சரி ஓகே, ட்ரை பண்ணி பாரு. அடுத்தது புவனா. புவனா உன்னோடத கொட்டு பார்க்கலாம். ஐயோ சரி ஓகே பரவாயில்ல விடு. இரு 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 இப்படியே வச்சு. ஏன் அக்கா சூப்பரா சூப்பரா இருக்கா? கப்பு சைஸ் பாரு, கப்பு சைஸ் சூப்பரா இருக்கு. புவனாவோடது மட்டும் கொஞ்சம் இதாயிடுச்சு. சரி விடு. அக்கா வந்து அந்த பொடி வந்து ஃபுல்லா போடல, பாதி மட்டும் போட்டாங்க. கொஞ்சம் கடைசியில கொஞ்சம் இருந்தா சரி விட்டுட்டு அப்படியே. சரி ஓகே, இது எல்லாமே வந்துச்சு. இதுல எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம பாத்திரலாம். ஓகேவா? ஸ்கொயர் என்னோட என்னோட ஹார்டின் அந்த புலக்காய் ஹார்டின் 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 செம வந்துருச்சு. நல்லா இருக்கு. ஸ்கொயர் யார் ஊத்துனது? நான் தான். ஹார்டின் அம்மா ஊத்துனாங்க. எல்லாம் மிக்ஸ் ஆயிருச்சு. எல்லாம் மிக்ஸ் ஆயிருச்சு. கலருங்க எல்லாமே அந்த இதுல இருந்தது எல்லாமே மிக்ஸ் ஆயிருச்சு. சரி ஓகே, எல்லாரும் சாப்பிட ரெடியா இருக்கீங்களா? என்னோடது வந்து கலரே தெரியல அந்த இதுக்கு, ஆனா அழகா வந்திருக்கு. கலர் தெரியல, இதுல வந்து நல்லா கலர் தெரிஞ்சிருச்சு. ராகேஷ் இது பாருங்க, ரெண்டு கை வச்சு சாப்பிட்றான். சரி ஓகே, என்னோடது சாப்பிட்டு பார்க்கலாம். வாவ், என்னோடது பாரு அப்படியே ஜெலுசா இருக்கிற மாதிரியே இருக்குது. ஜெலுசாவா? ஜெல்லி. இது இப்படி சாப்பிட்டா நல்லா இருக்கு. செம்மையா இருக்கு. தண்ணி மாதிரி தான் இருக்குது. சரி சாப்பிட்டு பாரு. என்னோடதே நான் எடுத்திருக்கேன். வெஜ்ஜுக்கு அந்த மாதிரி நல்லா இருக்கா? சூப்பரா. இது என்னடா மறுபடியும் கப்புல போட்டு திங்கிறேன். அம்மா அம்மா நான் எப்படி சாப்பிடுறேன்? சூப்பரா இருக்கா இது? ஓகே அவ்வளோதான். ஜெல்லி செஞ்சதில் புவனாவோடது மட்டும்தான் கொஞ்சம் சொதப்புச்சு. அது பவுட்ரு வந்து ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னு சொல்லி அவள் கம்மியாக போட்டனால. மற்றபடி எல்லாமே வந்துருச்சு. ரொம்ப செமையாக சூப்பராக இருக்குது. வீட்டிலே இந்தமாரி செஞ்சு சாப்பிடும்போது கொஞ்சம் நல்லாயிருக்கும். வெயிலுக்கு குழு குழுன்னு இதமாக ஜில்லுன்னு ஒரு ஜெல்லி சாப்பிட்ட எப்படி ஜாலியாக இருக்கா? உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா மறக்காம லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. நீங்களும் இந்த மாதிரி செஞ்சுருந்தீங்க அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. அவ்வளோதான், இனி அடுத்த சேலஞ்சில் பார்க்கலாம். டாடா, பாய்.